வெண்ணிலா இப்படி வா வா, முதல்ல உட்காரு. உட்காரு. வருணுக்கு ஒண்ணும் ஆகாது வெண்ணிலா. அதான் நீ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டல, ஒண்ணும் ஆகாது, அமைதியா இரு. உன்னை தனியா விட்டுருக்க கூடாது, எங்களை மன்னிச்சிரு. நம்ம எப்படி எல்லாம் வளர்த்தோம், எவ்வளவு ஒத்திக்காக நம்மள விட்டுட்டு போற அளவுக்கு இப்படி பண்றானே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? வெண்ணிலா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை எப்படியாவது காப்பாத்து. அழாதம்மா, வருணுக்கு ஒண்ணும் ஆகாது. வெண்ணிலா, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காமா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மாமா, டாக்டர் இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. உள்ள போனவரு இன்னும் வெளியவே வரல. டாக்டர். டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? நார்மல் ஆயிட்டானா? அம்மா, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, நீங்களா யாரு? நாங்களாம் அவனோட குடும்பம். ஏங்க, இவ்வளவு பேர் இருக்கீங்களே, அவரை யாருமே பாத்துக்கலையா? அவர் 2-3 நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்காரு போல. தண்ணி கூட குடிச்ச மாதிரி தெரியல. எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆயிருக்கு. இப்படியா பாத்துப்பீங்க? அது இல்ல டாக்டர், ஆக்சுவலி கொஞ்ச நேரம் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருந்தான். நாங்களும் அவன் எப்படியாவது சாப்பிடுவான்னு தான் இருந்தோம். ஆனா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா உயிரே போயிருக்கும். ஐயோ, அவருக்கு ஏற்கனவே அல்சர் பிரச்சனை இருக்கும் போல. இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்படி எல்லாம் இருக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு போராடி அவரை காப்பாத்தி இருக்கோம். அப்சர்வேஷன்ல இருக்காரு. கான்சியஸ் வந்ததும் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. சரிங்க டாக்டர். இப்ப என்ன சித்தி பண்றது? எல்லாரும் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டாம், நானும் வெண்ணிலாவும் இருந்து பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஆஹா, நான் வருணை விட்டு போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். அக்கா, நீங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? அண்ணாமலை, என்ன போக சொல்லாத அண்ணாமலை, நான் இங்கேயே இருக்கேன். அத்தைக்கு துணையா நானும் இங்கே இருக்கேன். வருணை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிமா போறது? இல்ல மாமா, நிறைய வேலை இருக்கு. யாராவது அதெல்லாம் பார்த்துதானே ஆகணும். அதான் டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. நாங்களும் இருக்கோம். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சரி, கிளம்புங்கக்கா. அப்ப நாங்க கிளம்புறோம். காலையில வந்து பாத்துக்கிறோம். நீ இருந்து வரணும் பாத்துக்கோ. சரியா? வாங்க போலாம். போங்க போங்கக்கா, வெண்ணிலா, கிளம்புங்க. ஜாக்கிரதை.